10th Max Algebra Exercise 3.6ல second question. அதில் second sum பார்க்க போகிறோம். 4x minus x square minus 1 minus x plus 1 divided by x minus 1. இது வந்து subtract பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் காமனா முதல்ல இதை நம்ம இது எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். ஸோ அது வந்து என்னவாகும், ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன், இப்படி எழுதிக்கலாம். இதை ஈக்குவல் டு காமன் ரெண்டுக்கும் என்னது இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இருக்கு. ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன், ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இருக்கு. ஸோ 4x மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்கு, இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லை. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன்னால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இதை. ஸோ 4x மைனஸ் ப்ராக்கெட்குள்ளார எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் divided by x minus 1 x plus 1 is equal to, இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிடலாமா, இல்லை எல்லா நம்பரையும் வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம். 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x பிளஸ் 2x. ஸோ மைனஸ் 2x வெளியில் வரும்போது மைனஸ் 1 divided by x minus 1 x plus 1 so equal to minus x square plus 4x minus 2x plus 2x minus 1. So idhula divided by x minus 1 x plus 1. இதில் மைனஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வெளியில் வரும்போது இங்கே மைனஸ் 2x ஆகும், இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி பண்ணலாம், 1 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 வரணும். ஸோ minus into x minus 1 x minus 1 divided by x minus 1 x plus 1. இதில் x minus 1 x minus 1 cancel பண்ணிடலாம். So the answer is minus x minus 1 divided by x plus 1. இப்போ இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போகும்போது 1 plus 1 minus x, the minus உள்ள எடுத்துட்டு வரும்போது minus x plus 1 divided by x plus 1. So the answer is 1 minus x divided by x plus 1. Answer.